அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உள்ள உலக சகோதரர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நமது சுத்த சன்மார்க்க சேனலில் இன்றைய 2வது பதிவு ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு பதிவுக்கு முன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த சுத்த விண்ணப்பம் என்று சொல்லுகிற, அதாவது சுத்த சன்மார்க்க சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும். ஆகையினாலே தொடர்ந்து நாம் இந்த பேசக்கூடிய பொருளை எடுத்துக்கொண்டதினாலே இன்றைக்கு முதல் விண்ணப்பத்தை நாம் அதை ஆரம்பித்து தொடர்ந்து அதுவே ஒரு விண்ணப்பமாக அமையும் என்று நான் மனதில் எண்ணி விருப்பப்பட்டு இந்த விண்ணப்பத்தை வள்ளலார் சொன்னதை இன்றைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் சன்மார்க்கிகளுக்கு தெரிந்தது, மற்றவர்களுக்கு தெரியாதது. ஆகவே அந்த விண்ணப்பத்தை இன்றைக்கு எல்லோரும் அறியும்படியாக வள்ளலாருடைய உள்ள கிடக்கை என்னவாக இருந்தது என்பதை ஒரு மொத்தமாக படம் பிடித்து காட்டுகிறதை போல உள்ளது இந்த விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். இந்த சுத்த சன்மார்க்க விண்ணப்பம் அன்றைக்கும் என்றைக்கும் மதவாதிகளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் மொத்த சன்மார்க்கத்தினுடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய மொத்த எசன்ஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பொருள் இந்த சுத்த சன்மார்க்க விண்ணப்பம். இதிலே சாதிகள், சமயங்கள், மதங்கள் இவைகளை பற்றிய ஒரு விமர்சனம் முன்னாடியே சொல்லாதபடிக்கு இவைகளெல்லாம் எங்கள் மனதிலே பற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த விண்ணப்பம் அநேகருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் எல்லாம் வல்ல ஆண்டவர் படைத்த இந்த உலகத்து மக்களுக்கு சாதிகளும் சமயங்களும் மதங்களும் நமக்கு தேவையில்லை. மனிதத்துவத்தை, மனிதநேய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை இந்த சாதிகளும் சமயங்களும் நம்மை விலக்கி வைக்கிறது என்ற ஒரு நல்ல ஒரு பெரிய காரணத்திற்காகவே இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எடுத்த எடுப்பிலேயே எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று தொடங்கி, அற்புத கடவுள் எத்தனை அற்புதங்களை வேண்டுமானாலும் இயற்றக்கூடிய வல்லமை உடைய கடவுள் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வள்ளலார் வைத்த முதல் விண்ணப்பம் இது. அடுத்து வள்ளலாருடைய ஒரு துதியாக அடுத்த பாடல் வருகிறது. அதாவது வள்ளலாருடைய வருகை, உலகந்தழைக்க வந்துதித்த உருவே வருக. இது அன்பர்கள் பாடிய அருமையான பாடல். உலகந்தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, இலகும் பரமானந்த இயல் சுக இயல்வே வருக, ஒன்றிரண்டற்ற இலகும் பரமானந்த சுக இயல்வே வருக, இரவா கதியில் எம்மை ஏற்றுகின்ற இறைவா வருக. அதாவது கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக என்று இந்த அடுத்த வரிகளில் வருகிறது. என்ன கலகம் என்றால், இந்த மதங்களினாலே மக்களுக்கு ஒரு கலகங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், என்னுடைய மதம் பெரிது உன்னுடைய மதம் சிறிது என்று பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு
கலகம் இந்த மதங்களாலே விளைந்து கொண்டும் இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த பொது பாட்டிலே உலகந்தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக இலகும் பரமானந்த சுக இயல்பே வருவ ஒன்றிரண்டெட்டு இன்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறைவா வருக என்போல்வார் கலகந்தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கலைமதிதோய் வலகஞ்செறிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனமோர் மாணிக்க மணியே வருக வருகவே என்று இந்த பாடல் வள்ளலாருடைய வருகையை பற்றி அன்பர்களால் எழுதப்பட்டது. நாம் எடுத்துக்கொண்ட செய்தி வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன் என்ற தலைப்பு பொதுவான தலைப்பு. வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலே என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கிறாரோ அந்த செய்திகளை மட்டும் நாம் இன்று தொகுத்து பேசுகிறோம். உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்லுகிறோம், உபதேச குறிப்புகளிலே உள்ளதை சொல்லுகிறோம். மற்றபடி நமது கற்பனையோ நமது சொந்த சரக்கோ இதில் ஒன்றுமே இல்லை. இந்த சுத்த சன்மார்க்க சேனலில் வரும் செய்திகள் அனைத்தும் திருவருள் பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் வெளியிட்டுள்ள உரைநடை பகுதியில் இருந்து தொகுத்து பேசப்படுகிறது. வள்ளலார் 2 உரைநடை பகுதிகளை எழுதினார்கள். ஒன்று மனுமுறை கண்ட வாசகம், 2வது ஜீவகாருண்ய ஒழுக்கம். இன்றைக்கு நாம் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய 2வது அந்த தலைப்பிலிருந்து நாம் அதை எடுத்து பேசலாம் என்று இதனை இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம். ஏனென்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு, 2ஆம் பிரிவு, 3ஆம் பிரிவு வரைக்கும் அது நிறைவாக விரைவடைந்து வருகிறது. சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதல் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் சூழதீவர்த்தனை, நெய்வேத்தியம், கடவுள் படம், அது இது எல்லாம் வச்சு செய்கிறோம் அல்லவா? அது அத்தனையும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு இந்த முதல் பிரிவிலே வள்ளலார் சொன்னது ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். காலம் உள்ள போதே என்றால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது இறப்பு நேரும் என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே வாழுகின்ற காலத்திலே நம் நன்றாக இருக்கின்ற இந்த காலத்திலேயே இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து அனைத்து மக்களுக்கும் பரோபகார தொண்டு செய்து வந்தால் அதுவே கடவுளுக்கு செய்கிற உண்மையான தொன்று. ஆகவே அந்த ஆன்ம லாபத்தை நாம் அறிய வேண்டும். இந்த பிறவியிலேயே அதை அறிந்து அடைந்து நாம் அந்த ஆன்மலாபத்தை பெற்று இரவா பெருநிலையை பெறுவதற்கு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே முக்கியமானதாக வள்ளல் பெருமானால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில். ஆன்மலாபம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா ஜீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியினாலே தோற்றி விளக்கம் செய்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று. கடவுளுக்கு என்ன டெஃபனிஷன்? இயற்கை உண்மை வடிவினர். கடவுள் ஒரு உருவமாகவோ செப்பு சிலைகளாகவோ கற்சிலைகளாகவோ மற்ற எந்த உலக சிலைகளாகவோ அது புராண கதைகளிலே வரக்கூடிய கடவுளுக்கு செய்யப்பட்ட, அது மனிதனால் செய்யப்பட்ட அந்த கடவுள் சிலைகள். வள்ளலார் இங்கே சொல்லுவது இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுள் பூரண என்ப இயற்கை இன்பத்தை பெற்று. இந்த இயற்கை இன்பத்தை பெறுகிறது உண்மை கடவுளாகிய இயற்கை என்றுதான் உண்மையாக நாம் நம்ப வேண்டும். வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார்கள். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற
ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினாலே நாம் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் என்று வள்ளலார் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த உடம்பு அழியும். இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாத உடம்பாக ஆக்கிக் கொள்ளவும் முடியும். அப்படி ஆக்கிக் கொண்டவர் உலகத்தில் ஒரே ஒருவர் வள்ளல் பெருமான். அது அவருக்கு சாத்தியப்பட்டது. நமக்கெல்லாம் சாத்தியப்படுவது கடினம்தான். இருந்தாலும் நம்முடைய ஆன்மலாபம் பெறக்கூடிய முயற்சியை தொய்வு ஏற்படாமல் இருக்க நம்மால் இயன்ற அளவிற்கு தொடர்ந்து நாம் அந்த வள்ளல் பெருமான் சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை நாம் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டுதான் அடையக்கூடும். அருள் இல்லாவிட்டால் அணுவு மசையாது. அருளை பெற்றால் அனைத்தையும் பெற்றதைப் போல் ஆகும். ஆகவே இந்த கடவுளுடைய இயற்கை விளக்கமாகிய அருளை நாம் முதலிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறிய வேண்டும். எதனால் பெற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமானுக்கு சொல்லுகிறார் என்றால், ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறுதல் கூடாது என்பதை உறுதியாக அறிதல் வேண்டும் என்று நமக்கு வள்ளலார் அறிவுறுத்துகிறார்கள். கடவுள் அருளை ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் மட்டும் பெறக்கூடும் அல்லாது வேறு எந்த வழியினாலும் பெறக்கூடாது. அதாவது பெறக்கூடாது என்றால் பெற முடியாது. கடவுள் அருளை பெறுவதற்கு ஜீவகாரணிய ஒழுக்கத்தை தவிர வேறு எதனாலும் கடவுள் அருளை பெற முடியாது என்பது வள்ளலாருடைய கொள்கை. அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். அருள் என்று சொல்லுகிறோமே, அந்த அருள் என்னவென்று பார்த்தால், அருள் என்பது கடவுள் தயவு, அருள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஆன்ம இயற்கை விளக்கம். ஆகையினாலே இந்த தயவை கொண்டு தயவை பெறுதல் வேண்டும். இந்த விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற்றால் அது கைகூடும். வேறொன்றினாலும் இதை பெற முடியாது. ஆகையினாலே ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெற வேண்டும். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் எல்லா உயிர்களுக்கும் முடிந்த அளவு அவரவர் தகுதிக்கேற்ப உதவிகளை செய்து உணவுகளை கொடுத்து அந்த பசியை போக்குதல் வேண்டும். பசி நீக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யத்தினுடைய முதல் கடமை. அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமையாக இரண்டு வழிகளை சொல்லுகிறார். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் ஒன்றுதான் உண்மையான வழி. மற்றதெல்லாம் அவ்வளவு நன்மைகளை கொடுக்காது. இந்த ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் நமக்கு உடனாக நின்று உதவும். ஒருவர் ஜீவகாருண்யம் செய்ய தலைப்பட்டு விட்டால் அந்த அன்பருக்கு ஜீவகாருண்யம் விளங்குவதற்கு அறிவும் அன்பும் உறுதுணையாக உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியினால் எல்லா நன்மைகளும் ஜீவகாருண்யம் செய்கின்ற அன்பர்களுக்கு சத்தியமாக ஏற்படும். அந்த ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் அது உடனடியாக மறைந்து போகும். அதனால் உபகார சக்தியும் மறைந்து போகும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் நமக்கு உண்டாகும். ஆகவே புண்ணியம் என்பதும் ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், புண்ணியம் என்பது என்னவென்றால் ஜீவகாருண்ய பணி செய்வது ஒன்றுதான் புண்ணியம். பாவம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பாவம் என்பது என்னவென்றால் ஜீவகாருண்ய பணி செய்யாமல் தடைபட்டு அதை நிறுத்தி கொள்வதுதான் பாவமானது. ஆகவே புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் செய்வது, பாவம் என்பது ஜீவகாருண்யத்தை செய்யாமல் விட்டுவிடுவது. ஆகையினாலே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரக்கூடிய விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும்,
இவ்விணக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுளை அடையும் மயம், அதாவது கடவுள் மயம் ஆவார்கள். யாரு? இந்த ஜீவகாரண செயலை தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் கடவுளை எதனால் அறிந்து என்றால் அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு இந்த ஜீவகாரண்யத்தினுடைய முக்கிய பலனை ஜீவகாரண்ய ஒழுக்கமாகிய முதல் பிரிவிலேயே தெரிவித்து விட்டார்கள். அடுத்து தொடர்ந்து வருகின்ற பதிவுகளிலிருந்து இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் தொடர்ந்து பேசப்படும். அனைவருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.